ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நாளை விடியல்லையே உன் வாழ்க்கையை அதிர்ஷ்டம் நிறைஞ்ச வாழ்க்கையாக மாற்றுவதற்காக தான் இன்னைக்கு இரவோடு இரவாகவே உன் சாயப்பா உன்னை பார்க்க வந்திருக்கேன். உன் வாழ்க்கையில நீ நிம்மதியாக வாழ முடியாமல் தடுக்கக்கூடிய அத்தனை சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கை சந்தோஷமான இனிய வாழ்வாக மாற்றக்கூடிய வரத்தை நாளை விடியலிலேயே நீ என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என் செல்லமே. நாளைய விடியலானது உனக்கான விடியலாகவும் உற்சாகத்தை தரக்கூடிய வெற்றி விடியலாகவும் இருக்க போகுது. கண்ணை மூடி தூங்குனா அதுல கனவுகள் வருவதற்கு பதிலாக வாழ்க்கையில் நடந்த வலியும் வேதனையும் துன்பங்களும் தான் ஞாபகத்துக்கு வருதா? எதையுமே நினைச்சு சந்தோஷப்பட முடியாம வாழ்க்கை முழுவதுமே வலியும் வேதனைகளும் நிறைந்ததாக இருக்கிறதா? கவலைப்படாத. எத்தனை நாள் நீ பார்க்காம இருந்தாலும் பேசாம இருந்தாலும் உன் சாயப்பா உனக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் பொறுப்புகளையும் மறக்க மாட்டேன் செல்லவே. நிச்சயமா உன்னை விட்டு போனவர்களும் உன்னை வேண்டாம் என சொன்னவர்களும் வெறுத்து ஒதுக்கியவர்களும் நினைச்சு நினைச்சு வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை நீ ஜெயித்து சந்தோஷமாய் வாழும்படி நான் மாற்றத்தான் போகிறேன். உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத மனிதர்கள் தனது முட்டாள்தனத்தை நினைத்து வருந்தும்படி அவர்கள் முன்னாலேயே உன்னை வெற்றி பெற்று வாழ்க்கையை வாழ வைப்பேன் என் செல்லமே. சில நேரம் நமக்கும் கொஞ்சம் உறவுகள் இருந்தா நல்லா இருக்குமேன்னு தோணுகிற அதே வேளையில் தான் சில நேரம் எதுக்குடா இந்த உறவுகள் இப்படி கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க பாடா படுத்துறாங்களேன்னு நினைக்க தோன்றுகிறது அல்லவா? ஒரு சில சமயங்களில் அக்கம் பக்கத்திலையும் மனிதர்களையும் உறவுகளா இருந்தா நல்லா இருக்கும்னு தோன்ற உனக்கு தான் பல சமயங்கள்ல எதுக்குதான் இந்த மனிதர்கள் பக்கத்துல இருக்காங்களோ, எதுக்குதான் இப்படி பாடா படுத்துறாங்களோன்னு நினைக்க தோன்றும் விதமாக அவர்களுடைய செயல்கள் உன்னை ஆட்கொண்டு வருத்துவது எனக்கு தெரியும். யாருமே இல்லாத என் அன்பு பிள்ளையான உனக்கு எல்லாருமே இருந்தும் கூட உதவி செய்ய ஒருத்தரும் இல்லாமல் தவிக்கும் என் அன்பு பிள்ளையான உனக்கு உதவி செய்ய உன் சாயப்பா நான் வந்து விட்டேன் என் செல்லமே. உன்னை தொந்தரவு செய்யும் அன்பு ஒருபோதும் பொய்யாக இருக்காது. யார் உன்கிட்ட அடிக்கடி பேசுறாங்களோ, ஓயாம உன்னை தொடர்பு கொண்டு பேசணும்னு நினைக்கிறாங்களோ, அது உனக்கு அன்பு தொல்லையாக இருந்தாலும் அப்படிப்பட்ட மனிதர்களின் உண்மையான பாசம் என்பது எல்லாருக்கும் அவ்வளவு சுலபமாக கிடைப்பது கிடையாது. உன்னை வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நீ அவங்கள தேடி போகாத. ஏன்னா அவங்களே நீ வேணாம்னு சொல்லிதானே வேற யாரையோ தேடி போயிருக்காங்க. ஆனா அதே நேரத்துல உன்னை நாடி தேடி வரும் மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை விட்டு ஒருபோதும் விலகி போகாதே என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது சந்தோஷமா வாழ்றதுக்காக தான் நான் படைச்சிருக்கேன். இந்த உலகத்தை நான் ஒன்றும் உனக்கு சிறையாக படைக்கவில்லை என் செல்லமே. ஆனா நீதான் உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்து நீ என்னவோ கைதி போல நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க. எப்போது மகிழ்ச்சியாக இரு. உனக்கான சந்தோஷத்தை உன் சாயப்பா நான் கொடுப்பேன். கட்டுக்கட்டாக பணம் இருக்கு, தேக்கு மர கட்டில் இருக்கு. ஆனா உறக்கம் வராமல் எத்தனையோ மனிதர்கள் தவிப்பது உனக்கு தெரியுமா? ஆனால் அதே நேரத்துல என்னுடைய அன்பு பிள்ளைகள் நிறைய பேர் வீட்டுல சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லாம பத்தியும் பத்தாமையும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு கீழே விரிச்சு படுக்க துணியும் தலையணையும் கூட இல்லாம நிம்மதியா தூங்குறவங்களும் நிறைய பேர் தான் இருக்காங்க. என்ன செய்யறது? எல்லாருக்கும் எல்லாமே கிடைத்து விடாதல்லவா? காசு பணம் இருக்கிறவனுக்கு நிம்மதி இல்ல, நிம்மதியோட இருக்கிறவனுக்கு காசு பணம் இல்ல. அவ்வளவுதான் வாழ்க்கை. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நான் எப்போதும் கொடுப்பதில்லை என் செல்லமே. அப்படி காசு பணம் செல்வம் சொத்து சுகம் எல்லாம் இருந்தும் மனுஷன் நிம்மதியா வாழ்றான்னா அது அவனுக்கு கிடைச்ச அற்புத வரம்தான். அதை எல்லாராலும் என்னிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது என் செல்லமே. நீ பெற வேண்டுமென்றால் உன் சாயப்பா நான் சொல்றதை கேட்டு நட. எப்போதும் நீ நீயாக வாழ கத்துக்கோ. தேவையில்லாத விஷயங்களை மனசுல தூக்கி சுமக்காம தேவையில்லாத மனிதர்களின் கருத்துக்களில் போய் தலையிடாமல் இருந்தாலே நீ நிம்மதியாக வாழலாம். தேவையில்லாத பிரச்சனைகளும் உன் வாழ்க்கையில வராது. ஒரு சிலருக்கு உன்னை பிடிக்கும், ஒரு சிலருக்கு உன்னை பார்த்தாலே வெறுப்பா இருக்கும். ஆனா அதுக்கெல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. இதுதானே வாழ்க்கை. எல்லாருக்கும் எல்லாரையும் பிடித்து விடாதல்லவா? உனக்கே கூட எத்தனை பேரை பிடிக்கும் எத்தனை பேரை பிடிக்காதுன்னு யோசிச்சுப்பாரு. பிடிச்சவங்களை விட பிடிக்காதவங்க தானே நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. புரிந்து நடந்துகள். எல்லாமே உனக்கு சுகமாக நடக்கும்படி செய்.